ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4ஆம் பத்து முதல் திருமொழி 6ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஸ்ரீவில்லிபுத்தூரை சென்று அடைகிறோம். பெரியாழ்வார் 2 குழுக்களாக பிரிகிறார். ஒரு குழு பெருமாளை சேவிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவிக்க, இன்னொரு குழு ஞானக்கண்ணால் பெருமாளை சேவித்தோம்ங்கிற ஆனந்தத்தை தெரிவிக்க இருவருக்கும் நடைபெறும் உரையாடல் தான் இந்த பதிகம். இப்போ 6வது பாசுரம். இவர்கள் கண்ணனை சேவிக்கணும்னு ஆசைப்படுறா. எந்த கிருஷ்ணன்னா, குட்டி கண்ணனாக இருந்து பூத்தனையனுடைய விஷப்பாலை உறிஞ்சி எடுத்து அந்த பூத்தனையின் உயிரையும் உறிஞ்சி மறுபிறவியும் உறிஞ்சி அவளுக்கு மோட்சம் கொடுத்தானே, அந்த பூத்தனா மோட்சம் கொடுத்த கண்ணனை காண விரும்புகிறோம்னு முதல் குழு சொன்னா. 2வது குழு சொல்றா, அந்த பூத்தனா மோட்சம் கொடுத்த கிருஷ்ணனை தான் துவாரகாதீசனாக 16,000 தேவிகள் புடை சூழ்ந்து இருக்க சிம்மாசனத்தில் ஆட்சி செய்யும் திருக்கோலத்தில் கண்டோம். அவர் எப்படிப்பா இவர் ஆவார்னா, அவர் தானே வளர்ந்து துவாரகைக்கு வந்தார். ஆயர்பாடியில வளர்ந்த பூத்தனா மோட்சம் கொடுத்த குட்டி கண்ணன் தான் பின்னாடி துவாரகாதீசன்னு விளங்கினா. அவனை இவனாக கண்டோம்னு சொல்ல போறா. அதான் 6வது பாசுரம். பொல்லா வடிவுடை பேச்சி துஞ்ச புணர் முலை வாய் மடுக்க வல்லானை மாமணி வண்ணனை மருவும் இடம் நாடுதிரேல் பல்லாயிரம் பெருந்தேவிமாரோடு பௌவம் ஏறி துவரை எல்லாரும் சூழச் சிங்காசனத்தே இருந்தானை கண்டாருளர். பொல்லா வடிவுடை பேச்சி துஞ்ச புணர்முலை வாய்மடுக்க வல்லானை மாமணி வண்ணனை மருவுமிடம் நாடுதிரேல் பல்லாயிரம் பெருந்தேவிமாரோடு பௌவம் ஏறி துவரை எல்லாரும் சூழச் சிங்காசனத்தே இருந்தானை கண்டாருளர். இப்ப முதல் குழு கேட்கிறார்கள், பூத்தனையே அழிச்சான் கிருஷ்ணன். எப்படிப்பட்ட பூத்தனை? பொல்லா வடிவுடை. அவ பொல்லாத வடிவுடையவள். வரும்போதே என்னமோ யசோதை வேஷத்திலேயே வந்தா. ஏன்னா குழந்தைக்கு எது தெரியறதோ இல்லையோ, அம்மா முகம் நன்னா தெரியும். இன்னைக்கும் மருத்துவர்கள் கூட குழந்தைக்கு வளர்ச்சி நன்னா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா அம்மாவோட முகத்தை ரெக்கக்னைஸ் பண்றதான்னு கேட்பா. அது ரெக்கக்னைஸ் பண்ணி அம்மா முகத்தை பார்த்து சிரிக்கிறதுன்னு சொல்லிட்டாலே குழந்தை நன்னா வளர்றதுன்னு அர்த்தம். அந்த வகையில இப்ப பூத்தனை பார்த்தா விஷப்பால் கொடுக்கணும். நாம வேற வடிவத்துல வந்தோம்னா இது நம்ம கிட்ட வராது. அம்மா வடிவத்திலேயே வந்தாதான் பால் குடிக்கும். அதனால பொல்லா வடிவுடை, கோரமான வடிவம் கொண்டவள் தன்னுடைய உருவத்தை மாத்திண்டு யசோதைய போல வந்தா. அந்த பொல்லா வடிவுடை பேச்சி. பேச்சின்னா அந்த அரக்கியாகிய அசுர பெண்மணியாகிய பூத்தனை. அவள் துஞ்ச. பொதுவாக துஞ்சுதல்னா தூங்குதல்னு அர்த்தம். இந்த இடத்துல துஞ்சன்னா மரணம் அடையும்படி, இறந்து போகும்படின்னு அர்த்தம். பொல்லா வடிவுடை பேச்சி துஞ்ச. அவள் தூங்கி போகும்படி, அதாவது நிரந்தர தூக்கத்தையே அடையும்படி கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, புணர் முலை வாய் மடுக்க வல்லானை. புணர் முலை, அவளுடைய மார்பு இருக்கே, புணர்னா சேர்ந்து இருக்கிறன்னு அர்த்தம். புணர் முலைனா அவளோடு சேர்ந்து இருக்கிற மார்பான். அது என்னன்னா, அது ரொம்ப அழகா பெரியோர்கள் வியாக்கியானம் பண்றா. உருவம் தான் மாறித்தே ஒழிய அந்த மார்பு மாறலையாம். ஏன்னா அது விஷப்பால் கொடுத்து கொடுத்து குழந்தைகளை கொல்லக்கூடிய மார்பு. உருவத்துல யசோதையா மாறிட்டா. ஆனா புணர் முலை, அவளோடு சேர்ந்து, புணர்னா சேர்ந்து இருக்கக்கூடிய, அவளோடு சேர்ந்து இருக்கிற மார்பெல்லாம் மாறல. அது அதே மார்பு தான். அதே விஷம் கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் அந்த புணர்முலை வாய் மடுக்க வல்லானை. கிருஷ்ணன் பார்த்தான், ஓஹோ எனக்கே விஷப்பால் வைத்தியம் பண்ண பாக்குறியா, நான் உனக்கு என்ன பண்ற பாருன்னு சொல்லி வாய் மடுக்க. மடுத்தல்னா வாய் வைத்து உண்ணுதல்னு அர்த்தம். வாய் மடுக்க, வாயை வச்சு உறிஞ்சி உண்டான். எதை உண்டான் அதை மட்டும் சொல்லல பாருங்க. புணர்முலை அவளுடைய மார்பகத்துல வாய் மடுக்க, வாயை வச்சு சாப்பிட்டான். எதை சாப்பிட்டான்னா, விஷப்பாலையும் உறிஞ்சி எடுத்தான், உயிரையும் உறிஞ்சி எடுத்தான், மறுபிறவியும் உறிஞ்சி எடுத்தான், எல்லாத்தையும் உறிஞ்சிட்டான். அதனாலதான் என்னங்கிறத சொல்லல, எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்தான். அதனால பொல்லாத வடிவம் கொண்ட பூத்தனை அழியும்படி புணர்முலை வாய் மடுக்க வல்லானை. வல்லான்னா அதுக்கான கெப்பாசிட்டி கொண்டவன், அதுக்கான வல்லமை பொருந்தியவன் கண்டபிரான். அழகா அவளுடைய விஷப்பால், உயிர், மறுபிறவி எல்லாத்தையும் அவளை சேர்ந்த மார்பகத்திலேருந்தே உறிஞ்சி எடுத்தான். உறிஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீலமணி போல் பிரகாசித்தானோ. ஏன்னா இந்த பூத்தனை இருக்காளே, பல குழந்தைகளை, அப்பாவி குழந்தைகளை எல்லாம் இப்படி கொன்னா. இவளை கொன்னு இவள்கிட்ட பல பேரை காப்பாத்திட்டோமேங்கிற சந்தோஷமா கண்ணனுக்கு. அதனால நீலமணி போல் பிரகாசித்தான். மாமணி வண்ணனை. இந்த இடத்துல மானா கருமை நிறம்னு அர்த்தம்.
நம்ம சொல்றோம் இல்லையா, கருப்பா இருக்கிறவரை மாநிறமா இருக்காரும்போம். மானா இந்த இடத்துல கருப்புன்னு அர்த்தம். மாமணி அப்படின்னா கருப்பு நிறம் கொண்ட, அதாவது நீலம் கருப்பு இதெல்லாம் ஒரே குழுவை சேர்ந்த வண்ணங்கள். அதனால மாமணி வண்ணன்னா நீலமணி போல் வண்ணம் கொண்டவன், இந்திரநீலக்கல் போல் வண்ணம் கொண்டவன். அப்படிப்பட்ட கண்ணனை, மாமணி வண்ணனை மருவும் இடம், மருவுதல்னா பொருந்தி இருத்தல்னு அர்த்தம். மருவும் இடம், அவன் பொருந்தி இருக்கக்கூடிய இடத்தை நாடுதிரேல். யாரா தேடின்னு இருக்கேளா? இந்த பூத்தனை கொடுமையான வடிவம் கொண்டவர்காலே, அவன் மார்பகத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்து நீலமணி போல் பிரகாசித்தானே, அவன் பொருந்தி இருக்கும் இடத்தை யாரா தேடுகிறீர்களா? நாங்கள் தேடுகிறோம் தேடுகிறோம். எங்கிருக்கிறான் கண்ணன்? கண்ணா 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 எங்கிருக்கிறாய் தேடினா. இன்னொரு குழு வந்தா, நாங்க சேவிச்சுட்டோமேன்னா. அப்படியா, எங்க இருக்கான்னு கேட்டா, துவாரகையில இருக்கான். எப்படி இருக்கான்? 1000 தேவிகள் புடைசூழ இருக்கான். யாரா இருக்கான்? ராஜாவா இருக்கான். எதுல அமர்ந்து இருக்கான்? சிம்மாசனத்துல இருக்கான். சேவிச்சுட்டோமே. 1000 பெருந்தேவி மாரோடு. நரகாசுரன் 16,000 இளவரசிகளை சிறை வைத்திருந்தான். அத்தனை பேரையும் சிறையிலேருந்து மீட்ட கண்ணன் அவர்களுக்கு சிறந்த வாழ்வை தானே அளிக்கிறேன் என்று அவளை திருக்கல்யாணம் பண்ணிட்டான். இது ஏதோ லௌகிக கோணத்துல இது ஏன் 16,000 கல்யாணம் பண்ணிட்டார், எல்லாத்தையுமே நம்ம அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல பார்த்துட்டு இருந்தோம்னா அதுல அர்த்தம் இல்லாம போயிடும். உலகத்துல உள்ள எல்லா ஜீவாத்மாக்களுமே பகவானுக்கு மனைவியர். நாம எல்லாருமே பெண்கள் தான். நம்ம இருக்கிற உடல் ஆண் உடலா இருக்கலாம், பெண் உடலா இருக்கலாம், அது வேற. ஆனா உள்ள இருக்கிற ஜீவாத்மா பெண், பரமாத்மா புருஷோத்தமன் தான் ஆண். அந்த ஒரு ஆணுக்கு மற்ற எல்லா ஜீவாத்மாக்களும் மனைவியின் ஸ்தானத்துல இருக்கும். அந்த ஒரு பெருமாளுக்கு, அந்த ஒரு புருஷோத்தமனுக்கு எல்லா ஜீவாத்மாக்களுமே மனைவியின் ஸ்தானம். அதை சிம்பாலிக்கா உணர்த்த இந்த 16,000 தேவிகளை திருக்கல்யாணம் பண்ணிட்டான்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு நண்பர் அடியன்ட்டே, சார் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, கிருஷ்ணர் 16,000 கல்யாணம் பண்ணிட்டார், கிருஷ்ணா அஸ் ஏ ஃபெமினிஸ்ட் அப்படின்னு உபன்யாசம் பண்ணுங்க. கை கூப்பி சொல்லிட்டேன், தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. இதுக்கு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறேன்னு சொன்னோம்னா கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறது அப்புறம், இதன் தரத்தையே கீழே குறைச்சிட்டோம்னு அர்த்தம். இதுக்கு வேதாந்த ரீதியில தான் விளக்கணும். அதாவது எதை கொண்டு எதை அளக்கணும்னு இருக்கு இல்லையா. இப்போ டிஸ்டன்ஸை அளக்கணும்னா கிலோமீட்டர்ல தான் அளக்கணும். இல்ல நான் டிஸ்டன்ஸை கிலோமீட்டர்ல அளக்க மாட்டேன், வேறொரு அளவுகோல் வச்சு அளக்கிறேன்னு சொன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு தூரத்தை அளப்பதற்கு கிலோகிராம்ல அளக்கிறேன்னா அளக்க முடியுமா? எதை கொண்டு எதை அளக்கணுமோ அதுதான். அதனால வேதாந்த ரீதியில எல்லாருமே பெருமாளுக்கு மனைவியர். அந்த வகையில எல்லாரையும் அவர் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்தவித பாதகமும் கிடையாது. அவர் பண்றதை பார்த்து புலிய பார்த்து பூனை கோடு போட்டுண்டாதான் தப்பே ஒழிய, பகவான் எல்லாரையும் தாராளமா மணந்து கொள்ளலாம், அதுல கேள்வியே கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதுவும் அழகா மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். 1000 அன்று, 2000 அன்று, 3000 அன்று, இது 16,000. அதனாலதான் பெரியாழ்வார் பார்த்தார் 10,000ன்னு சொல்லிட்டார். ஏன்னா இந்த 16,000 மட்டும் இல்ல, லோகத்துல உள்ள எல்லாருமே அவனுக்கு தேவிகள் தான். அதனால 10,000 பெருந்தேவிமாரோடு, அவன் பெருமைக்கு தக்கவரான தேவிகளாக இருக்கக்கூடிய 10,000 பெருந்தேவிமாரோடு, அத்தனை தேவிகளோடு அவ புடைசூழ துவாரகையில இருக்கான். எப்படிப்பட்ட துவாரகைனா, பௌவம் எரி துவரை. பௌவம்னா கடல்னு அர்த்தம். நீங்க பாருங்க, அடுத்த வார்த்தை பெரியாழ்வார் நம்ம கொடுத்துட்டார். பௌவம் என்பது கடலுக்கு நல்ல தமிழ் வார்த்தை. பௌவம்னா கடல், எரினா அலை மோதுகிறேன்னு அர்த்தம். பௌவம் எரி, கடல் அலை மோதக்கூடிய. துவரை, துவரைனா துவாரகைன்னு அர்த்தம். துவாரகைக்கு தமிழ் வார்த்தை துவரைப்பதி, துவரை என்று தமிழிலே பயன்படுத்துவார்கள். பௌவமெரி துவரை, அலைகள் மோதிக்கொண்டே இருக்கக்கூடிய துவாரகை. அங்கே எல்லாரும் சூழ, கிருஷ்ணன் சிம்மாசனத்துல இருக்கும்போது கூட அந்த ஒரே சிம்மாசனத்துல 16,000 தேவிகளும் கூட இருப்பாளாம். அப்படி இல்லையே, நாங்க அப்படி கேள்விப்படலையே. 16,000 பேருக்கும் தனித்தனி மாளிகைகள், கிருஷ்ணன் 16,000 வடிவத்தோடு இருந்தான்னு இருக்கேன்னா அப்படியும் இருப்பார். சிம்மாசனத்துல இருக்கும்போது ஒரு கிருஷ்ணன், அவனை சுற்றி எல்லாரும் சூழ. இந்த பாட்டுக்கு அப்படித்தான் மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். எல்லாரும் சூழன்னா அந்த ஒரு சிம்மாசனத்துல 16,000 தேவிகள் சுத்தி அமர்ந்திருப்பாளாம். சிங்காசனத்தை இருந்தானே, அந்த சிம்மாசனத்துக்கு நடுவுல கிருஷ்ணன் அமர்ந்திருப்பானா. அப்ப அந்த சிம்மாசனம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு கேக்குறேடா. பெருமாளுக்கு இருந்தால் சிங்காசனமாம்னு இருப்பவர் ஆதிசேஷன், அனந்தன் என்று பெயர் பெற்ற ஆதிசேஷன் தான் பெருமாளுக்கு படுக்கை, சிம்மாசனம் எல்லாமே. அப்ப கிருஷ்ணன் ஒரு சிம்மாசனத்துல உட்கார்றான்னா ஆசனமா யார் இருப்பா? ஆதிசேஷன். அவர் தன்னுடைய வடிவத்தை பெருக்கிக் கொண்டே போவார், அனுமார் வால் மாதிரி. அதனால ஆதிசேஷன் பெரிய சிம்மாசனமாக இருக்க, 16,000 பெண்கள் சூழ்ந்து இருக்க, நடுவுல கிருஷ்ணன். எல்லாரும் சூழ, 16,000 தேவிகள் சூழ சிங்காசனத்தை இருந்தானை, நடுவிலே ஒருவனாக சிம்மாசனத்தில் இருக்கும் கண்ணனை கண்டார் உளர். கண்டவா இருக்காளே, நாங்க சேவிச்சோமே துவாரகையில 16,000 தேவிகளை திருக்கல்யாணம் பண்ணிட்டு அலைகள் மோதக்கூடிய அந்த தீவுக்கு மன்னனாக எல்லா பெண்களும் புடைசூழ நடுவே சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் கண்ணனை கண்டோம் என்று 2வது குழுவினர் பதில் சொல்கிறார்கள். பொல்லா வடிவுடை
பேய்ச்சி துஞ்ச புணர் முலை வாய் மடுக்க வல்லானை மாமணி வண்ணனை மருவும் இடம் நாடுதிரேல் பல்லாயிரம் பெருந்தேவிமாரொடு பௌவம் ஏறி துவரை எல்லாரும் சூழச் சிங்காசனத்தே இருந்தானை கண்டாருளர் பொல்லா வடிவுடை பேய்ச்சி துஞ்ச புணர்முலை வாய்மடுக்க வல்லானை மாமணி வண்ணனை மருவுமிடம் நாடுதிரேல் பல்லாயிரம் பெருந்தேவிமாரொடு பௌவம் ஏறி துவரை எல்லாரும் சூழச் சிங்காசனத்தே இருந்தானை கண்டாருளர். இப்ப முதல் குழு கேட்கிறார்கள், பொல்லாத வடிவம் கொண்ட பூத்தனை அழிந்து போகும்படி அவளைச் சேர்ந்த மார்பகத்தை உறிஞ்சி எடுத்து அழிக்க வல்லவனை, நீலமணி போல் வண்ணம் கொண்டவனை, அவன் இருக்கும் இடத்தை, பொருந்தி இருக்கும் இடத்தை நாடுபவர் யாராரும் உள்ளார்களா? பதில், ஆம், பல்லாயிரம் தேவிமார்கள் புடைசூழ கடல் வந்து அலைமோதக்கூடிய துவாரகையில எல்லாரும் சூழ்ந்திருக்க நடுவே சிம்மாசனத்தில் இருக்கும் துவாரகாதீசனாக அவனை கண்டாருளர். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Is anybody searching for the dwelling place of the blue gem-hued Lord who is capable of destroying the wicked demoness Putana with a terrific form by sucking her breasts? Yes, there are people who have had darshan of the Lord Dwarakadhisha dwelling in Dwaraka, where the ocean hits the island with its waves and surrounded by many thousands of his devis, he is seated in the middle in his throne என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்திலும் கேள்வி பதில் தொடரும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். பொல்லாவடிவுடை பேய்ச்சி துஞ்ச புணர்முலை வாய்மடுக்க வல்லானை பொல்லாவடிவுடை பேய்ச்சி துஞ்ச புணர்முலை வாய்மடுக்க வல்லானை மாமணி வண்ணனை மருவிடம் நாடுதீரேல் பல்லாயிரம் பெருந்தேவி மாரோடு பௌவம் ஏறி துவரை எல்லாரும் சூழ சிங்காசனத்தை இருந்தானை கண்டார்.